அதோட விடவோ மாட்டேன். உட்காந்துட்டு வந்துவிட்டேன் மனதிசை. நானும் வெகு தூரமாக நடந்து வந்தது தண்ணீர் தாங்க அதிகமாக இருக்கின்றது. நம்ம சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாடலாம். அப்பா யாரு அம்மா? நான் அப்பா, நீ அம்மா. நான் வேலைக்கு போயிட்டு சோறு ஆக்கி நீ வைப்ப, நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். நான் சோறு கொடுத்து பச்சிடுவேன், நீ எதிர் விட்டு பாப்பால எடுத்துட்டு ஓடிடுவேன். சின்ன வயசுல விளையாடணுமே. அப்பா நம்மள பழகிச போவானான்னு சொன்னாரு. பஸ் ஸ்டாண்ட்ல மேல ஒரு பேக், கையில தம்பியார் ஆறாரமா ஆம்பளடா பாவா நிக்கிடா தம்பி அதை தம்பி ஆக்கிட்டாரு. முண்டை என்ன கூட பிடித்தாம நான் மட்டும் உனக்கு மாவியால வக்கரை வச்சுட்டேன். வெடுத்து வெடுத்து ஆட்டு பொட்டியால சேர்த்து போட்டு நான் ஒரு நாட்டு இளவரசன். இருந்தாலும் குடிப்பதற்கு தண்ணீர் வெள்ளுங்க தாக அதிகமா இருக்கு. இந்த கள்ள சாராய கதையே வாங்கலாம். கண்ணு குட்டி வாங்கலாம். என்னதுங்க? மாப்பழ வாழை முக்கணி சாறு அப்படிங்களா? சாப்பிடுங்க. அப்படிங்களா? மண்டை இல்லாததுல பையன் கருத்து மேல கட்டிட்டு தான் வருவாங்க. அப்படித்தாங்க இருக்கும். போக போய் எனக்கு தெரியும். ஆபத்து என்பது வராது. வராது வராது வந்து அப்படிங்களாங்க? படிக்கலாமா? நம்புங்க. ஆகத்துங்க. இருந்தாலும் எப்போது உங்களை பார்த்தேனோ அப்போது உங்கள் மீது ஆசை வந்து விட்டது. எப்படி மனோ ரஞ்சனன் உங்களோட இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் இருந்து விடுவேன். மனோ அடி ஆடி மாதம் காத்தாடிக்க
கத்தாழை பொம்மானே மாங்குயிலே பொன்மானே பூங்குயிலே ஆடி கொஞ்சம் கத்தாழை பொம்மானே நானே பூங்குயிலே மகன் இன்னும் வரவில்லையே அவனை நாட்டை பிடிச்சு விட்டனும் என் மகனுக்கு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணோம் சாப்பாடுக்கு வந்து எல்லாமே ஒய்தான் வைக்கத்தாங்க என்ன முழு இருக்கா 1050 ரூபாய் காசு வாங்கி போனா பில்லு கட்டுறதுக்கு எங்கதான் போய் பார்த்து கத்தி சுத்ததடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா மோசமாவா இருக்கும் பையில ஆலிசு டப்பா அரிசி பணம் 1050 ரூபாய் எடுத்து போனேன். பில்லு கட்டணும் இல்லங்க சாகாவதி ஆகி போச்சு. பில்லு கட்ட 1000 ரூபாய் வாங்கி போனேன். எங்க பில்லு எங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வந்துக்கிறாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்களா? குடும்பம்னு சொல்லுவாங்க.
என் பீஸை பிடிக்குது. பண்ணலாம் நீ அப்படிதான் இருக்க. எதுக்கு தான் ஆமாங்க. நரம்பு இருக்குது, நரம்பு. நேரம் பார்த்து வச்சிருக்காங்க. ஆமா டேய் சரி விடு நீ எவனா போ அதை பத்தி கவலையாது என் மகன் இருக்குடா மகனே சொல்லு இருப்பா இருப்பா இருடா என்னடா ஏய் தாடி கிடையாது. என்னடா என் மகன் சொக்க தங்கமடா பச்சை மண்ணுடா அவன் தங்கத்தை தப்பா முக்கிக்கிறாங்க. பச்சை மண்ணா எவனோ சூழ்நிலை வாரி போய் கல் இடத்துல போறவங்க. ஆமா உன்னோட வந்தாலும் என் மகன் முரளி என்னடா என் நிலைமை என்னன்னு கேளு. சரி என்னடா ஆச்சு உனக்கு 1050 ரூபாய் வாங்கி போனேன். வாங்கி போனேன் கரண்ட் பில் கட்ட வாங்கி போனேன் கட்டிட்டியா கட்டிட்டேன். பில்லு பொறுமையாத்தான் வரும். ஓய்வு வந்தாதான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் ஆன்லைன் சிஸ்டம் வச்சு கம்ப்யூட்டர் சிஸ்டமா வச்சுடா பில்லு கட்டாத செகண்டே பில்லு வருமாடா ஐயா பில்லு பணம் எடுத்துன்னு நான் போனேன்னா ஆமா உன் பையன் முரளி இளவரசர் பில்லு வாங்கலான்னு உட்காந்துக்கிறாரு. எவ்வளவு தீவிர பார்த்துறியா அவனுக்கு இந்த நாட்டு இளவரசன் வருங்கால இந்த நாட்டு மன்னன் ஏண்டா அவனையே பில்லு வாங்க விட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அப்பா சண்டைக்கு தான் போடுவாரு மாடா நான் சொன்னேன். அங்கேயே தடை ஒட்டி நடக்கலாம். நீ கூறுவதை பார்த்தா அதில் எதுவோ சூட்சமம் இருப்பது போல் தெரிகிறது அங்கதானே பில்லு கட்டுகிறாரு. வார்த்தையில் ஏதோ சூட்சமம் இருக்குதுடா பயமா இருக்குது பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் பண்ணத பையனுக்கு குடும்ப கட்டுப்பாடு படித்தா தெரிஞ்சிடுவான்னு நினைக்கிறேன். என் மகனுக்கு ஐயா இருப்பது 4 திசை. 4 திசை 3 திசை எங்க எங்க வேணாலும் சொல்லலாம் வடதேச சொல்லக்கூடாது என் மகன் என் வார்த்தைய ஒருபோதும் தடுக்க இருக்க மாட்டேன்டா ஏய் இந்த மாதிரி இல்லடா என் மகன் சொல்ல மீற மாட்டான் ஆமாங்க. வட திசையில முதல்ல போன ஆளே நாங்கம்மா. 1050 ரூபாய் எடுத்து போய் கரெக்ட் பிள்ளைக்கு எவ்வளோ கெட்டு போறீங்க ஏடா கெட்டு போறீங்க நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழுங்களா எப்படி எப்படிமா ஏமா போறீங்க வீட்டு சாப்பாடு நல்லா இருக்காது. நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட இனிமையாதான் இருக்கும் ஆனா பின்னாடி வயிறு கெட்டு போய் பின்னாடி நடக்கத்த கவலை கிடையாது. பின்னாடி நடக்கத்த ஐயா நான் கருத்து பில்லு கட்டினேன்னா ஆனா உன் மகன் அவனும் வட திசை வந்தாங்க. ஆனா பாவி உன்னை வாங்குறாரு தூக்கி போவா உன்னை நல்லவன் என்னுடைய மகனை உன்னோட அனுப்பினானே டேய் அந்த வட திசை தாசிகள் வாழக்கூடிய இடம்தான் அங்க செவடியாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். அண்ணனுக்கு எது எது என்ன இதுக்கு முன்னாடி கருத்து பில்லு கட்டி ஒரு நாட்டு மன்னன் தான் அந்த நாட்டுல என்ன நடந்து தெரியும் ஐயா வட திசையிலே செவடியாக இருக்கிறாங்க சொல்லக்கூடாது. ஐயோ உன் பையன் செவடியாக மாட்டிக்கிறாங்க. என் மகன் நல்லவன் என்று நம்பினேனே இப்படி செய்வான் என்று சட்டம் எதிர்பார்க்கிறதா செய்யவே இல்லை. போடா பாடு தாடி அங்க மாத்தி மாத்த மாலாண்ட மாலான பொண்ணு நானே உனக்கு தானே
பொண்ணு நாளை கண்ணி நான் காத்திருப்பேன். பொண்ணே மாமே உனக்கு தானே நாளை கண்ணி நான் காத்திருக்கேன் உனக்கு தானே. பாவி, என் மகன் நல்லவனாக வாழ வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். உள்ள வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து கோயிலிலே காத்துக்கிட்டே கதி என்று இருக்கிறார். வாடா, அது மாதிரி பண்ணலாம் வா. மோனில போட்டு என் மகன் வந்து காலாட்டுற மஞ்சளா நான் 1050 ரூபாய் காசு ஏண்டா நாங்க என்ன பண்ண தெரியுமா? நாங்க லிங்க பூஜை செய்யறோம்டா. சிவாய நமக. தாங்க தப்பு தப்பா தோணுது. பையன் லிங்க பூஜை செய்யறானா கொஞ்சம் பஞ்சாமத்தை வாங்கி நீங்க ஓதிங்க பாரு வரும்போது நீ வந்து இங்க ஏன் வந்த? பாடி கட்டோடு வந்துக்கிறேன் இப்போ. தெரியலையா? யாரு நீ யாரை வச்சுங்கிற? யாரு? இளவரசர். அவங்க அப்பா என் நாட்டு மன்னர் வந்திருக்கிறா. மன்னரா பால் சாப்பிடுறா. ஆரம்பத்துல என்ன கூட பிடித்தாண்டா கேட்டா அதை நம்பித்தாண்டா 1050 ரூபாய் இவகிட்ட நான் பேசுறேன். எங்க அப்பாவா? அவரு எங்க வந்தாரு? ஷிஃப்ட் மாத்தலாம். எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கிறீங்களாப்பா? எப்ப வந்தீங்க நீங்க? அப்பா அப்பா எப்படா புடவை கட்டினாரு? ஆம்பளை யாரு பொம்பளை யாரு? உனக்கு இது தகுமாடா? நீ யாரு? இந்நாட்டு இளவரசன், வருங்கால இந்த நாட்டு மன்னன். போய் போய் தெருவாட்டி பணம் கொடுக்கணும்
தர்ம பத்தினி அப்பா இவள் கண்ணகியின் மறுபிறவை அப்பா யார் இவளா? டேய் இவளா? குடும்பத்தின் குத்து விளக்கை வந்தா இவளா? இந்த வெள்ளப்புத்துக்கே தெரியுடா, அவன் செவிடாது. இனிமேல் அவள் ஜாதி வேசி என்று சொன்னீர்கள் உங்கள் நாவை நான் கொண்டு பேசிக்க மாட்டா? உங்கள் பேச்சு நான் கேட்க வேண்டும் கேட்க மாட்டேன். என்னை விட்டு ஒருபோதும் நான் வரவே முடியாது என்னப்பா கண்ணத்துல பூச்சி கட்டிச்சா அது மட்டும் போட்ட மாதிரி இல்ல ஏய், பேசிக்க மாட்டா? உங்கள் பேச்சு கேட்க முடியாது என்னை அழைத்து விட்டீர்களா ஆனால் உங்களோட சத்தம் கூட போட்டா இதே என் பிள்ளைகள அடிச்சுட்டா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கடிச்சு குடிச்சு செத்து போயிருப்பாங்க உங்களோட பல செத்துல பாரு சரிடா. இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதற்காக இந்த நாட்டு மக்களே என்னை பார்த்து கேவலமா சிரிக்கும் போது நீ சிரிக்க கூடாதா? சிரிடா, சிரி. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று என்ன சீர திரும்ப வளர்த்தேனே, தாய் இல்லாத நேரத்தில் தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வளர்த்தேன்டா. அழகாக ஏன் வார்த்தையை கேட்பான் என்று அவனை பொத்தி பொத்தி வளர்த்தேனேடா. டேய், மது போதையில தாசி வீடே கதையில் இருக்கின்றான். பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் என்னை அடித்து விட்டான்டா. இதெல்லாம் காரணம் யாருங்க தாசிதான். எப்படியாவது படிச்சா என் 1050 ரூபாவும் போச்சு என் மகனை காப்பாற்றணும்டா நீ. உன் மகன் வாழ்க்கையும் போச்சு அங்கிருந்து அவன் விடுதலை ஆகணும். ஐயா அதுக்கு ஏதாவது உபாயம் இருந்தா சொல்லண்டா. இருக்குதுங்க உன் மகன் தேவடியா வீடே கெதின்னு இருக்கிறான் உண்மை தானடா? உன் மகனை திருத்த வேண்டும் என்றா வேண்டுமென்றால் இவளை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் செய்து வைத்தா இதை மாத்திரமா அதை புட்டுப்பான் இதா உருப்படியா ஒரு விஷயத்த சொல்லி நான் டெய்லியும் தான் சொல்றேன் ஏமாச்சாதான் ஆனாடா வாங்காதீங்க போதண்டா கேட்க மாட்டேங்கல உண்மைதானா? இவளை விட அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அவன் மன தெரிஞ்ச நீ நல்லவனாக கவலைப்படாதீங்க 4 நாளா சொல்ற நல்ல ஒரு இளவரசியை பார்த்து புறப்படு